அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் குரு பெயர்ச்சி பலன்கள் காணலாம். வருகின்ற பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் ஆங்கில தேதிப்படி 1/6/2026 திங்கட்கிழமை இரவு மணி 1:50 அளவில் குருபகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசிக்கு குருபகவான் பயிற்சி ஆகிறார். அடுத்த ஓராண்டு காலம் அதிசாரமாக ஐப்பசி மாதம் முதல் தை மாதம் வரை சிம்மராசிக்கு சென்றுவிட்டு வக்கரகதியில் மீண்டும் கடகராசியிலே அமர்ந்திருக்க போகிறார். 12 வருடங்களுக்கு பிறகு குருபகவான் கடகராசியில் உச்சம். கடகராசியில் குருபகவான் அமர்ந்து பொதுவாக என்னென்ன செய்ய போகிறார் என்பதை முதலில் காணலாம். அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் காணலாம். கடகராசியில் குருபகவான் அமரும்போது ஆலய பூஜைகளும் ஆன்மீகங்களும் பக்தி வழிபாடுகளும் அதிகரிக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பணக்காரர்களுக்கும் பாமரர்களுக்கும் பணத்தட்டுப்பாடு பிரச்சனை உண்டாகும். வங்கித்துறை நன்கு விருத்தியடையும். சாஸ்திர சம்பிரதாயங்களில் நீதி நியாயம் நெறிமுறைகளை மக்கள் தவறாமல் கடைபிடிப்பாங்க. காலாகாலத்திற்கு நல்ல மழை பொழியும். விவசாயம் செழிக்கும். திருமணம் செய்து வெகு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். வங்கிகள், பள்ளிக்கூடம், கல்லூரிகளில், தெய்வ சந்நிதிகளிலும் ஆசிரமங்களிலும் இருக்கக்கூடிய குறைகள் இந்த வருஷத்தில் வெளிப்படும். கடகராசியில் குருபகவான் செல்லும்போது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கும். பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள், திருமணமான பெண்கள் தனிமையில் செல்வதை தவிர்க்க வேண்டும். நகை ஆபரணங்கள் பெண்கள் அணிந்து இரவில் செல்வதை தவிர்க்க வேண்டும். பெண்கள் அந்நியர்களை நம்ப வேண்டாம். குருபகவான் கடகத்தில் செல்லும்போது ஆணாதிக்கம் அதிகரிக்கும். குருபகவான் சர்ப்பங்கள் பிடியில் அடுத்த ஓராண்டு பார்த்திங்கன்னா ராகுகேதுனுடைய பிடியில் செல்வார். ஆண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மது, மங்கை, சூது, அதிர்ஷ்டங்கள் வழியில் பணத்தை அதிகம் இழக்க நேரும். பணத்தை இழந்து தற்கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். ஆண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் பொது பலன்கள். அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை காணலாம். மகர ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காணலாம். மகர ராசிக்கு குருபகவான் 12வது வீட்டிற்கும் 3வது வீட்டிற்கும் அதிபதியானவர். மகர ராசியில் குருபகவான் நேசம் பெறக்கூடியவர். இந்த பரபவாவிடம் பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு 7ஆம் இடமான கலத்தரஸ்தானத்தில் குருபகவான் உச்சம் பெறுகிறார். மகர ராசி அன்பர்களுக்கு குருபலன் வருகிறது. 7ஆம் வீட்டிலே குருபகவான் வரும்போது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். விவசாயிகளுக்கு போட்ட விதை முளைக்கும். நல்ல வெள்ளாமை எடுப்பீங்க. தொழில்துறை நன்றாக வளர்ச்சி அடையும். 7வது வீட்டிலே குருபகவான் உச்சம் பெற்று சமசப்தம பார்வையால் மகர ராசி இவ்வாறு செய்யும்போது வெளியில் போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வெளிநாடு போய் படிக்கலாம்.
வெளிநாடு போய் வேலை செய்யணும், வெளிநாடு வேலைக்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருஷம் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, பதவி உயர்வு உண்டு. புதிதாக வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், தங்க நகை ஆபரணங்கள் எடுக்கலாம், கடன் எவ்வளோ இருந்தாலும் கடனை கட்டலாம். அதற்குண்டான வசதி வாய்ப்புகள் இந்த ஆண்டு குரு பெயர்ச்சியின் மூலம் மகர ராசி என்பவர்களுக்கு தாராளமான பண வசதிகள் உண்டாகும். மகர ராசியிலே குரு பகவான் நேசம் பெறும்போது 12ஆம் வீட்டிற்கும் 3ஆம் வீட்டிற்கும் குரு பகவானே அதிபதியாக இருக்கும்போது கோச்சாரத்தில் மகர ராசிக்கு குரு பகவான் எங்கே சென்றாலும் ஒரு விரயங்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். ஒரு கிரகம் நேசம் அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய பலன் அந்த ராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியாது. இந்த பதிவு உங்களுடைய நலனுக்காக மகர ராசி என்பதற்கு சில உண்மைகள். மகரத்தார் பார்த்திங்கன்னா மாமா மச்சனனை நம்ப மாட்டார்கள், மனைவி பிள்ளைகளை நம்ப மாட்டார்கள், கண்ணுக்கு தெரியாத மாயை நம்புவார்கள். ஆண்டவன் இருக்கான், எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு டக்குன்னு மற்றவர்களை சாபம் விடக்கூடிய குண அமைப்பும் மகர ராசி என்பதற்கு உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு காலாகாலத்தில் திருமணம் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி காடு சொத்து பத்துலாம் பாகம் பிரித்து விட மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு மகர ராசி என்பர்கள் சரியான வழிகாட்டியாக இருக்க மாட்டார்கள். அது ஏன் அப்படின்னா ராசியில் குரு பகவான் நேசம். 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திலே குரு பகவான் வரும்போது இந்த வருஷம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண வயதில் இருக்கிறார்கள் என்றால் அவங்களுக்கு இந்த வருஷம் வரன் பார்த்திங்கன்னா ஒன்று வரன் செட் ஆகும், திருமணம் செய்து வைக்கலாம். பதிவினுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா காலில் விழுந்து காரியத்தை சாதித்துக்கொள் அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன்னா மகர ராசிக்கு விரையாதிபதி 7வது வீட்டிலே உச்சம் பெறுகிறார். நீங்கள் யாரு காலிலையும் விழ மாட்டீங்க. உங்கள் காலில் மற்றவர்கள் விழுந்து அவங்க காரியத்தை சாதித்து கொள்வார்கள். மற்றவர்கள் உங்கள் காலில் விழுந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுப்பீர்கள். மகர ராசிக்கு 12ஆம் அதிபதி 7வது வீட்டிலே உச்சம் பெறும்போது சாட்சிக்காரங்காலில் விழறத விட சண்டைக்காரங்காலில் விழறது மேல் என்று சொல்வார்கள். கலத்தரஸ்தானத்திலே குரு உச்சம் பெறும்போது பிரிந்த கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்குது, பிரிந்திருக்கிறார்கள் என்றால் வாழ்க்கை துணை காலில் விழுந்து மகர ராசி என்பவர்கள் இந்த ஆண்டு உங்கள் காரியத்தை நீங்கள் சாதித்து கொள்ளலாம். பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு கோயிலாக போய் சாமி காலில் விழுறத விட சம்பந்தப்பட்டவர்கள் காலில் விழுவது மகர ராசி என்பவர்களுக்கு குடும்பம் பிரியாமல் பார்த்துக்கலாம். இந்த வருஷம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா மகர ராசிக்கு 12ஆம் அதிபதி 7வது வீட்டிலே உச்சம் பெறுகிறார். திருமணம் செய்து ஓரிரு வருடகாலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. சகோதரர்கள் வழியில், நண்பர்கள் வழியில், மாம மச்சனன்கள் வழியில் மகர ராசி என்பவர்களுக்கு நன்மை உண்டு. மகர ராசிக்கு 7வது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்து நேர் 7ஆம் பார்வையால் சமசப்தம பார்வையால் மகர ராசியை பார்வை செய்யும்போது உங்களுக்கும் சரி உங்கள் குடும்ப நபர்களுக்கும் சரி உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மகர ராசிக்கு 3வது வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும்போது உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள் மகர ராசி என்பவர்களுக்கு உதவுவார்கள். 3வது வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும்போது விவசாயிகளுக்கு இந்த வருஷம் ரெட்டிப்பு
மகசூல் உண்டு. தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம், வீடு கட்டலாம், புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. குருபகவான் 3வது வீட்டை பார்வை செய்யும்போது மகர ராசிக்கு 3வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். வெளியில் போய் வேலை பார்க்கலாம், வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம். படித்து முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய மகர ராசி இளைஞர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம். வெளிநாடு வருமானம் நீங்கள் பெறலாம். குரு பகவானுடைய 5ஆம் பார்வை மகர ராசிக்கு 11வது வீட்டின் மேல் விழும்போது எல்லா வழியிலும் உங்களுக்கு நன்மை உண்டு, லாபங்கள் உண்டு. 4 பேர் உங்களுக்கு ஒத்தாசை செய்வாங்க. நீங்கள் இந்த வருஷம் பயன்படுத்திக்கலாம். மகர ராசி அன்பர்கள் எண்ணிய எண்ணெல்லாம் இந்த வருஷம் நிறைவேறும். குரு பகவான் ஐப்பசி மாதம் மகர ராசிக்கு 8வது வீட்டிற்கு செல்கிறார். ஒரு 3 மாத காலம் அஷ்டமத்திலே அமர்ந்திருக்கும் போது மாம மச்சனன்கள் வழியில் ஒரு கர்ம காரியங்கள் நடக்கும். குரு பகவான் 8வது வீட்டிற்கு செல்லும்போது மகர ராசி அன்பர்கள் சற்று வண்டி வாகன போக்குவரத்தில் நிதானமாக சென்று வருவது நல்லது. குரு பகவான் உச்சம் பெற்று மகர ராசி என்பவர்களுக்கு உச்சகட்ட யோகத்தை கொடுக்க போகிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்முடைய சேனலில் தொடர்ந்து ஜோதிட பதிவுகள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.